விஷயங்கள் காட்டும் பொழுது அவர் ஒரு திருமணமாகாத ஒரு ஆண். அப்போ 35 வயது வரைக்கும் தனக்கான ஒரு விஷயம் நடக்கல, தன்னுடைய ஆசைகள் நிறைவேறல அப்படின்ற போது தன்னுடைய தாய் மேலேயே அவருக்கான ஒரு ஈர்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த விஷயங்களை எங்க பார்த்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த போன் வீடியோஸ்ல தான் பார்த்து கத்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி இருக்கும் பொழுது முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டியது அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை விஷுவலா பாக்குறதும் அதற்கு அடிக்ஷன் ஆகுறதையும் முதல்ல ஸ்டாப் பண்றது ஒரு நல்ல வழியா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ஆலோசனைகளையும் போதனைகளையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேற சில ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா எதுல போனா கொஞ்சம் இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் இதே மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒரு ரத்த பந்தத்திலேயே நமக்கு இது மாதிரி தோணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ரத்த உறவு உங்களை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை. உங்களை பெத்து எடுத்து வளர்த்து உங்களுடைய தங்கையா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், உங்களை எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்காங்க உங்க மேலன்றத நினைச்சு பார்த்து கொஞ்சம் வேல்யூ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து மனமாற்றம் வர்றதுக்கு அது ஒரு வழியாக அமையும். மொத்தத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸும் அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்களும் தான் இது மாதிரியான உந்துதல்களுக்கும் தூண்டல்களுக்கும் காரணமா இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸை புரிஞ்சுக்கணும். என்னதான் போன் வீடியோஸ்ன்ற விஷயத்த ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் வேணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற பட்சத்துல பாக்குறத விட்டு அதுவே ஒரு ஹேபிட்டா மாறி அதுவே வாழ்க்கைன்னு மாறக்கூடிய ஆண்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் அவேர்னஸ் போடணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே மாதிரியான ஆண்கள் அடிக்ஷன் ஆகும் பொழுது மனைவி மேல இன்ட்ரெஸ்ட் குறையுது. இது மாதிரியான தகாத உறவுகளுக்குள்ளேயே ரத்த பந்தங்களுக்குள்ளேயே தேவையில்லாத ஈர்ப்புகள்ல மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியிலையும் போயிட்டு இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு தவறான விஷயங்கள்ல மாட்டி குடும்பத்தையே இழக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள்ல மாட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்த நீங்க பேசணுமா அப்படின்னு கமெண்ட்ல தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த விஷயமும் நடக்குது சமூகத்துல அப்படின்றதும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது அது மாதிரி உணர்வுகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடியதுக்காகவும் இந்த வீடியோ பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான்